வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தேர்தலுக்கு பிறகு திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் என்பது இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. திமுக தலைவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 9 விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 9 தீர்மானங்களும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு திமுகவை இன்னும் உயிர்ப்போடு வைக்க உதவும் என்றுதான் திமுக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய சொற்கள் என்பதைத்தான் ஒட்டுமொத்தமாக களத்திலும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. வயது என்பது பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு பகுதியாக எப்படி பிரிக்க வேண்டும் என்கிற அளவிலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த இனம் இருக்கிற வரை திமுக கருப்பு சிவப்பு கொடி எங்கு வேண்டுமானாலும் பறக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். காலத்திற்கேற்ற தலைமுறைக்கேற்ற ஒரு மாறுதலா, எந்த அளவிற்கு அது அவசியம், அதே சமயத்தில் இப்பொழுது வென்று ஒருவர் ஆட்சிக்கு வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் போன்று நம்மால் கட்சியை வைத்திருக்க முடியாது, மக்களுக்காக எப்போதும் நாம் இருப்போம் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது பற்றி தான் இன்றைக்கு நாம் வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து தமிழ்க அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். திராவிடர் கழகத்தினுடைய சார்பாக அதிரடி அன்பழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். விமர்சகராக ஸ்ரீலேகா பாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல அமுதரசன் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். செயற்குழு கூட்டம், 9 விதமான தீர்மானங்கள், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கூட்டம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப உற்சாகமாக தொண்டர்கள் எல்லாம் எல்லா தீர்மானங்களையும் வரவேற்றார்கள். உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய கழக தலைவர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் ரொம்ப மகிழ்ந்திருப்பார். எப்படி அடுத்த ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்காக ஒரு தலைவர் அடையாளம் காட்டினார் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் இந்த இயக்கத்தை இளமை துடிப்போடு உயிர்ப்பிப்பதற்காக அடுத்த இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இன்னும் வலுவடைவதற்கான தேவையான மாற்றங்களை, அடிப்படை மாற்றங்களை இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது மறுசீராய்வு குழு, தொண்டர்களினுடைய கருத்து, இத்தனை பேருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இளமை துடிப்பான ஒரு இயக்கம், இன்னும் தொண்டர்களுக்கான இயக்கம். இப்போ இல்லை, ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவிலேயே முதலாக இளைஞர் அணி அப்படிங்கிற ஒரு அணியை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞருடைய காலத்தில். அதே போல் ஐடி தொழில்நுட்ப வசதிகள் பெருகினப்ப ஐடி விங் அப்படின்னு சொல்லி உருவாக்கி மிக ஒரு வலுவான கட்டமைப்பாக ஐடி விங் அப்படி உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் உலக அளவில் இந்த குளோபலைசேஷன் பற்றி, அந்த இன்னைக்கு எல்னினோ பற்றிலாம் பேசுகிறோம், சுற்றுச்சூழலை பற்றி கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல சுற்றுச்சூழல் அணி அப்படின்னு ஒன்று உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் மாற்றுத்திறனாளிகள், சமூக நீதியின் பார்வையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியாக ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கல்வியாளர்கள் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அணிகளையும் கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஸ்பெஷலாக அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர்கள் அணி அப்படின்னு சொல்லிட்டு உருவாகி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மகளிர் பிரச்சார குழு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த கிட்டத்தட்ட 23 அணிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே இவ்வளவு ஒரு நுணுக்கமாக ரொம்ப ஒரு மைக்ரோஸ்கோபிக் வச்சு ஆராய்ஞ்சு பண்ண மாதிரி கால சூழலுக்கு ஏற்ப எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லாருக்குமான ஒரு அமைப்பை, கட்டமைப்பை மேம்படுத்திக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னதில் மாற்று கருத்தே இல்லை. ஒவ்வொரு எந்த சமூகமும் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம், பிரதித்துவம் இருக்கணும்னு பார்த்து திமுகவுடைய கட்டமைப்பு இருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த மாறுதல் என்பது கால சூழலுக்கு ஏற்ப வந்த இயல்பான மாற்றமா, இல்லை அரசியல் சூழலுக்காக நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மாற்றமா அப்படின்னு கேள்விதான் அரசியலர்களே இருக்கு இன்னைக்கு. இல்லை, நிர்பந்திக்கப்பட்ட மாற்றம்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு மாற்றங்கள் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அமைதியாக இருந்துட்டு
திடீர்னு இன்னைக்கு ஒரு தோல்வியை பார்த்துட்டு உடனே ஒரு மாற்றம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நிர்பந்திக்கப்பட்ட மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி. ஐயோ ஒரு வேளை வந்து இந்த மாற்றங்கள்லாம் நிகழலை அதனால தான் நம்ம வந்து தோல்வியை தழுவிட்டோமோ அப்படிங்கிறதுக்காக இல்லை. இது இந்த சூழலுக்கு தேவையான ஒன்று. அதிகமான இளைஞர்களை உள்ளார கொண்டு வருவதற்கான எல்லாரும், ஏன்னா இந்த இயக்கம் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. நீங்க வந்து ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும். கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வந்து சேர்ந்தாங்க. அதே போல திராவிட தமிழ்நாடு, ஆமா ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஆட்சி பொறுப்பை இழந்துடுச்சு. இழந்ததுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப புதிதாக சேர்றவங்க, புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே, ஒரு ஷஃபில் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்புகள் வந்து முன்னெடுத்துக்கப்பட்டிருக்கு. தேர்தலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதில் கொஞ்சம் இருக்கலாம், ஒரு 10% இருக்கலாம். ஆனால் அது மட்டுமே இந்த மாற்றங்களுக்கான ஒரு முகாந்திரமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து மாற்றங்களுக்குள்ளான ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். இயக்கம்னாலே இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இயங்கி கொண்டே இருக்கிறது தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கு. நிச்சயம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக தலைவர்கள் குறிப்பிடும் போது, இனம் மொழி நாடு இருக்கிற வரை கருப்பு சிவப்பு கொடி வந்து பறக்கணும், பறக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப காலத்தினுடைய கட்டாயம் அதனால தேர்தலை கடந்த ஒரு இயக்கம் தான். இன்னொன்னு சொல்றாரு, இப்போ இந்த ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, ஒரு இயக்கம் இல்லை, மக்களை சந்திக்கலை. அது மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அப்ப வெற்றி வேற, மக்களுக்காக எப்போதும் களத்தில் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறதா? இல்லை, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த டிவிக்கே எடுத்துக்கோங்களேன். ஓகே, அது வந்து தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? தேர்தலில் நிற்க மாட்டேன், நாங்கள் மக்கள் பணி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க தேர்தலுக்காக மட்டுமே நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி போர் அடிச்சிருச்சு, எனக்கு வந்து அங்கே ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்துடுச்சு, நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார், ஜெயிச்சிட்டாரு. ஆனால் திமுக நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்த இயக்கம் கிடையாது. திமுக திராவிடர் கழகம் போல நம்ம பொது வாழ்க்கைக்காக, மக்கள் பணிக்காக, சமூக பணிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். இப்போ அண்ணாவினுடைய தம்பிமார்களால் நிர்பந்திக்கப்பட்டு தேர்தல் வச்சு ஓட்டெடுப்பு நடத்தி நம்ம நிற்கலாமா வேண்டாமான்னு தொண்டர்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்தது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கிறத வந்து தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, இப்போ ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தாங்க அப்படிங்கும் பொழுது, ஜெயலலிதா அவர்கள் 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா வெளில வரவே மாட்டாங்க. அதிமுக செயல்படாது. கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியில இருந்து செயல்படும். ஒரு பிரச்சாரத்தை ஜி கார்னரில் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு 6 மாதம் தேர்தல் பரப்புரையாக நடக்கும். அவ்வளோதான் நடக்குமே தவிர எதிர்கட்சியாக அதிமுக செயல்படாது. இப்பவும் அப்படிதான். ஓகே, திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலும் அப்படிதான் நடந்துச்சு. ஆனா திமுக ஆட்சியில இருந்தாலும் செயல்படும், ஆட்சியில இல்லாட்டினாலும் செயல்படும். இன்னும் கூடுதலாக திமுக ஆட்சியில இல்லாட்டினா ரொம்ப அதிகமா செயல்படும். ரொம்ப அதிகமா செயல்படும். கொரோனா காலத்துல திமுக எதிர்கட்சியா தான் இருந்தது. அப்ப எங்களுடைய மாவட்ட செயலாளர் உயிரை விட்டாங்க. அதான் ஒன்றிணைவோம். ஆமா, இவரை நீங்க நம்மளுடைய கழக தலைவரை கட்டுப்படுத்த முடிஞ்சு அவங்களால. நிக்க மாட்டேன்ட்டாரு, கிளம்பி போயிட்டே இருந்தாரு. எல்லாம் வாங்க ஒன்றிணைங்கன்னு சொல்லி யாரும் வெளில ஒன்றிணையாதீங்கன்னாரு. இவர் மட்டும்தான் ஒன்றிணைங்கன்னு. எதிர்கட்சியா இருந்தா எவனும் வரமாட்டான், இந்த மக்களை சீன்றதுக்கால நம்ம தாண்டா போய் களத்துல நிக்கணும் அப்படின்னு இந்த கட்சி வந்து நிக்கும். இப்பவும் பாருங்க, இவ்வளவு பெரிய தோல்வியை கொடுத்துருக்காங்க. ஏதாவது இந்த ஒரு 100 நாள்ல எத்தனை போராட்டத்தை நடத்திட்டாங்க? 2 தடவை அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சுட்டாங்க. 2 முறை அரெஸ்ட் ஆகி உள்ளார உட்கார்ந்து இன்னைக்குமே பேசும்போது சொல்றாரு, மக்களோட நம்ம தான் இருப்போம் அப்படிங்க, ஓட்டு போடலனாலும் நம்ம கூட தான் இருப்போம் அப்படிங்கிறார். மக்கள் மன்றத்துல நிக்கிறது, போராடுறது, அவர்களுக்காக குரல் கொடுக்கிறது திமுக காரனுடைய ரத்தத்துல ஊர்ன ஒண்ணு. திராவிட இயக்கத்துல அது வந்து அது மரபணுலயே இருக்குது, அதை மாத்தவே முடியாது. இன்னும் குறிப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு ஓய்வு எடுக்கவே முடியாது. அவர் உட்கார விடவே மாட்டாரு. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக இப்ப வரைக்கும் ஏங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவனாச்சும் பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்கிறானா எதிர்கட்சி திமுக ஏன் இதுக்கு போராடல, எதிர்கட்சி திமுக ஏன் வந்து குரல் கொடுக்கல, சீக்கிரம் போங்க, இன்னும் திமுகவை தான் சொல்றாங்க. உங்களுக்கு போராடுறதுக்கு மட்டும் நாங்க வேணும், ஆட்சிக்கு நாங்க வேணுமான்னு எங்க தலைவர் கேட்க மாட்டாரு. போங்கடா வேலை செய்யணும்னு தான் சொல்லுவாரு. ஆகையினால திமுக என்றைக்குமே எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அதெல்லாம் தலைவர் கலைஞர் சொன்னதை இன்னைக்கு நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள், என்னுடைய வாழ்நாள் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா தெரியாது, இருக்க மாட்டேன், எனக்கு பிறகும் இந்த இயக்கம்
பட்டொலி வீசி படரும்னு சொன்னாங்க. அதே போல வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக இன்றைக்கு இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இன்னும் அது 100 ஆண்டுகள்னு கூட சொல்லக்கூடாது. தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கிறோம், தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வரைக்கும், சுயமரியாதைக்கு இழுக்கு வர பாதிப்பு வருதுன்னு நினைக்கக்கூடிய வரைக்கும், சமூக நீதிக்கு பாதிப்பு வர வரைக்கும், தனி மனிதர் ஒவ்வொருத்தருக்குமான பாதிப்பு வர வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். கடைசி கருப்பு சிவப்பு துண்டு இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம் இருக்கு. கண்டிப்பா, நிச்சயமா. அதுதான் தலைவர் அவர்கள் பேசும்போது கூட இனம் மொழி நாடு இருக்கிற வரை கருப்பு சிவப்பு கொடி வந்து பறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பன்னீர் பெருமாள். இன்னைக்கு நடந்த அந்த செயற்குழு கூட்டம் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நடந்ததில்ல இல்லை, இன்றைக்கி நடந்ததில் ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறப்ப அவங்க வந்து தேர்தலுக்கு பிறகான இந்த செயற்குழு கூட்டம் ஒரு முக்கியமானதுன்னு பேசுகிறப்பவே சொல்கிறாங்க. நாம் வந்து கம்பேக் கொடுக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது திமுகவுடைய வரலாறு இந்த மாதிரி பல கம்பேக் கொடுத்து வந்தது தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அதை வந்து நெருக்கடி நிலை காலகட்டமாக இருக்கலாம், ஏற்கனவே 13 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இல்லாத காலகட்டமாக இருக்கலாம், 1991 வந்து எதிர்க்கட்சி கூட கிடையாது, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் ஒன்றாயிருது. 93 ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், 2011 திமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வரல. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த இயக்கம் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. 2091 எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுக்கு இதே மாதிரி வந்து பல இடங்களை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். அப்படி வரலாற்றில் பல கட்சிகள் வந்துட்டு போயிருக்குது. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 1949 இன்னைக்கு வரைக்கும் ஒரே இயக்கமாக ஒரே கொடியில் தேர்தலில் பங்கெடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரே சின்னமாக பயணிக்கக்கூடிய ஒரே கட்சியாக இந்த கட்சி இருக்குது. ஆனால் பலரும் இன்னைக்கு வந்து தாவேக்காரங்க கொடுக்கக்கூடிய சவால் இனிமேல் நாங்கள் தான் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பலரும் கொடுத்த சவால் தான். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இவங்க திரும்ப பேசுகிறாங்க, ஏன் வந்து நீங்கள் 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வரலையா அப்படிங்கிறதெல்லாம் வரவே இல்லை, மக்கள் ஆதரவுலாம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பலரும் பேசியிருக்காங்க. அடிப்படையில் பொது புத்திக்கு நேர் எதிராக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் திமுக. நீங்கள் இப்போ வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழமைவாதங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறோம். அது வந்து சாதி எதிர்ப்பாக இருக்கலாம், ஆதிக்க வர்க்கங்களுக்கு எதிரான எதிர்ப்பாக இருக்கலாம், பல வழிகளில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய பாதையிலேயே போகிறவங்கள அவங்க ஈஸியாக ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்போ திராவிட இயக்கத்துடைய வரலாறே அது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக இருந்து அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியல் பிரிவு மக்களுக்குன்னு அடுத்தடுத்த படிநிலைகளை உள்ள மக்களை பற்றி பேசிக்கிறப்ப மேல்நிலையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் அதிருப்தி அடைகிறதெல்லாம் காலம் முழுக்கவே நம்ம பார்க்குறோம். ஆனாலும் திமுக மாதிரியான ஒரு கட்சி குறித்து இந்தியாவுடைய அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான கட்சிகள் தொடர்ச்சியாக மக்கள் செல்வாக்கோட இருக்கிறது குறித்தெல்லாம் அவங்க விரும்புறதில்ல. நீங்கள் வந்து இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு அடக்குமுறைகள் வந்து அவதூறுகள் பரப்புரை வந்து திமுகவுக்கு தான் உண்டு. இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே தண்டிக்கப்பட்டாங்க. ஆனால் ஊழலுக்கு எதிராக நாங்கள் இயங்குகிறோம்னு சட்டசபையில் பேசிக்கிட்டே நாங்கள் அவங்க வழியில் வந்தோம் அப்படின்னு பேசுகிறாங்க. சர்க்கார் பேனரை கிழிக்கலாம், நாங்கள் அரசியலுக்கே வர முடியல. சர்க்கார் பேனரை கிழிச்சது யார்? ஆனால் நீங்கள் சர்க்கார் பேனர் கிழிச்சவங்கள நீங்கள் உங்கள் கூடவே வச்சுருக்கீங்க, அவங்கள உங்களுடைய வழிகாட்டுன்னு சொல்கிறீங்க. இப்படி தான் வரலாறு முழுக்கவே திமுக குறித்து மட்டும்தான் இப்படியான பொய் அவதூறுகள் எல்லாமே வந்து பரப்பப்பட்டிருக்கு. இது எங்கேருந்து பரப்பப்படுது அப்படின்னா ஏற்கனவே வந்து திமுக தலைவர் சொன்னது தான், திமுகவை ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் பிடிக்கலை, அவங்க கல்வி கற்கிறது பிடிக்கலை. இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக முன்னேற்றம் யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க 60 வருஷமாகவே வந்து இந்த கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லா வழிகளிலும் நீங்கள் ஒரு இடத்துல ஒரே ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும் எல்லா வகையிலுமான பிரச்சாரங்களும் நடக்குதில்ல. இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன். பலர் நாங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்கிறாங்க, நான் 30 வருஷம் பத்திரிகை துறையில் இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டசபையில் யார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுடைய கருத்துக்கள் தான் நீக்கப்படுது. நீங்கள் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட கருத்துக்கள் ஒளிபரப்பாகுது, அது அதுக்கப்புறம் வந்து பரப்பப்படுது அப்படிங்கிறது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பேசினா கூட திமுக வந்து லைவை கட் பண்ண சொல்லுதுன்னு ஒரு ஃபேக் கேம்பெயினை இவங்க இந்த வட இந்தியாவில் ரீல்ஸ் போடுறவங்க பேசினா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் நான் 30 வருஷமாக நான் பார்க்காத தேர்தலே கிடையாது அப்படின்லாம் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த மாதிரி
பொய்யான கருத்துக்களை பரப்புறாங்க. அப்போ இந்த பிரச்சாரம் இன்னைக்கு ஆரம்பிச்சதா இல்லை, இதுவும் 1960களிலே ஆரம்பிச்சது. அப்போ இந்த கட்சி உருவாகின காலகட்டத்திலிருந்தே இதற்கு எதிரான பரப்புரைகள் மக்கள்கிட்ட பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நான்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப திமுக ஆட்சிக்கு வந்தால் மழை பெய்யாதுன்னெலாம் ஊருக்குள்ளே பேசிக்குவாங்க. அப்போ ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில் தான் பல அவலங்கள் நிகழ்ந்திருக்கு. கஞ்சி தொட்டி திறக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் அவங்க ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஆனால் அது குறித்தெல்லாம் இவங்க யாருமே இல்லை. அதாவது நீங்கள் முன்வைக்கிற இந்த விஷயங்கள் திமுகவை பற்றி காலம் காலமாக பரப்பப்படுகிற அவதூறுகளை பட்டியல் போடுறீங்க, ரைட். இன்னைக்கு ஒரு தலைமுறைக்கான ஒரு மாற்றத்தை என்பதை இன்னைக்கு செயற்குழுவில் நிகழ்த்தி இருக்கிறாங்க. இந்த அவதூறுகள் இந்த செயற்குழு மாற்றத்தின் மூலமாக தவிடுபடி ஆக்கிடுமா? எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒரு இயக்கத்திற்கு கொள்கை இருக்கிறது என்றால் அது வழி நடத்துமா? இப்படி ஒரு மறுசுழற்சி மாதிரியான ஒரு தலைமுறை புதுசாக நாங்கள் உள்ள கொண்டு வரோங்கிற அதை வழி நடத்துமா? இல்லை அப்படிங்கிற கேள்வி நான் முன்வைக்கிறேன். இப்போ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது மறுசுழற்சிலாம் கிடையாது. இப்போ நான் ஸ்கூல் படித்த காலகட்டத்தில் எங்கள் மாவட்டம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம். சரி. தென்காசியும் உள்ளே இருந்துச்சு, 11 சட்டமன்ற தொகுதி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 மாவட்டமாக இருந்துச்சு. மாநகரில் ஒரு மாவட்டம், புறநகர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதி. ஓகே. தென்காசி மாவட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தை திமுகவில் 3 மாவட்டமாக பிரித்தாங்க. தென்காசி மாவட்டம் பிரிஞ்ச பிறகு அது அந்த அதில் தொகுதி மறுசீரமைப்பில் ஒரு தொகுதி சேரமகாதேவி தொகுதி போயிருது. 10 தொகுதியில் 4 மாவட்டமாக இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ இவங்க சொல்லக்கூடியதில் அது கூடுதல் 1ஓ 2ஓ வரும். அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களில் நான் ஒரு 2005-6 அரசியலை கவனிக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் 2 மாவட்டத்திலிருந்து 3 மாவட்ட செயலாளர்களாக மாறி அது 4 மாவட்ட செயலாளராக மாறுற காலத்தை நான் இந்த 20 வருஷத்துக்குள்ளே இந்த கட்சிக்குள்ளே இந்த மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன். அது இன்றைக்கி இன்னும் கூடுதலாக மாறுது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இது பெரிய கட்சி. நீங்கள் கட்சியில் வர்றவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கறதுக்கு பொறுப்புகளை காலியாக போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய கட்சி, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, ஒரு பெரிய தொண்டர்கள் இருக்காங்க, பெரிய அளவில் நிர்வாகிகள் இருக்காங்க, இப்போ 23 அணிகளுக்கு மேலே அணிகள் இருக்காங்க. அப்போ இந்த கட்சிகளில் வரக்கூடியவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி பிரிவு இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழுது. இது இதுவுமே இப்போ இன்னைக்கு கேம்பெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவிகேவை பார்த்து இவங்க பயந்து இதை பண்ணுறாங்க, அங்கே போயிடக்கூடாதுன்றதுனால இங்கே கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆனால் இது உண்மை கிடையாது. நீங்கள் டேட்டாவாக எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சொல்ல முடியும். அப்போ எனக்கு எங்கள் மாவட்டம் எனக்கு அறிமுகமாகவே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் தூத்துக்குடியில் ஒரே மாவட்டமாக இருந்துச்சு, இப்போ 2 மாவட்டமாக இருக்குது. அதே மாதிரி எதிர்காலத்தில் மாற்றலாம். அப்படி ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஆரம்பத்தில் இந்த கட்சியில் ஒரே ஒரு துணை பொதுச் செயலாளர் இப்போ எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போ கட்சி வளர்ச்சி அடைய காலம் மாற மாற மாறிக்கொண்டே வந்திருக்கக்கூடிய இயக்கம் இது. நிரந்தர மாற்றிக்கொள்கிற நிரந்தர பொதுச் செயலாளர்னு போஸ்டர் அடிச்ச கட்சி இந்த கட்சி கிடையாது. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே எல்லாரும் பேசுவாங்க. அது இந்த கட்சிக்கு உருவாகின நாளிலிருந்து இதுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களுடைய கண்டிப்பா பேசலாம். அன்பழகன் சார், அதாவது ஒரு யங்ஸ்டராக இருக்கக்கூடியவங்க வயது நிர்ணயம் செய்திருக்கிறாங்க, 2 முறை தான் பதவி, மாவட்ட செயலாளர்னா 3 முறை தான் பதவி அப்படின்னா, இப்போ இயல்பாகவே கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமுதரசனோ இல்லை பன்னீர் பெருமாளோ அவங்க அடுத்த ஸ்ரீலேகா பேச போகிறாங்க, அவங்களுடைய பார்வை இளைஞர்களுக்கு வழிவிடணுங்கிறதா. நீங்கள் ஒரு மூத்தவரா இப்போ இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தீர்மானங்களை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு முன்னே உரையாற்றிய தோழர்கள் சொன்னது போல் ஏதோ ஒரு அரசியலுக்காக ஒரு கட்சியாக, பதவிக்காக ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டதல்ல. ஏதோ ஆட்சிக்கு வரணும் சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் இருந்ததல்ல. எத்தனையோ கட்சிகள் நேற்று பெய்த மழையில் முளைப்பது போல் முளைக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தத்துவார்த்தமான இயக்கம். இது திராவிட இயக்கம் திராவிடர் கழகத்திலிருந்து அரசியலுக்காக திராவிடர் கழக கொள்கைகளை, பெரியாரின் கொள்கைகளை சட்ட வடிவமாக்க அரசியலாக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு தேர்தலில் நிற்பதற்கு கூட அமுதரசன் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமான்னு தொண்டர்கள்ட்ட கேட்டு அனுமதி பெற்று நின்ன உலகத்தின் ஒரே இயக்கம் திமுக தான். இந்த தைரியம் உலகத்தில் வேறு கட்சி கிடையாது. தேர்தலில் நிற்போமா வேண்டாமா அப்படி கேட்குற தைரியம் அண்ணா கேட்டார், தேர்தல் நடத்தினார், வெற்றி பெற்று தேர்தலில் நின்னாங்க. அப்படி தேர்தலில் நிற்பதற்கு கூட ஒரு இலக்கு இருக்குது. திமுக எந்த ஊருக்கு போகிறோன்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்காங்க. போகிற ஊர் ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், இது தெளிவு. ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது, எங்கேயோ போகணும், போன இடத்துக்கு போவோம், அதெல்லாம் கட்சி அல்ல. இல்லை, அப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. அவன் போகிற ஊருக்கு அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு வழியை நோக்கி போகிறாங்கன்னா
அந்த வழி என்பது தேர்தலை நோக்கியதா இல்லை இந்த தமிழ்நாடு இனம் மொழி கடந்த அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் போகிறது? 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டு இருந்தாலும் சரி இந்த இனம், இந்த மொழி, இந்த பண்பாடு காக்கப்பட வேண்டும், அறிவார்ந்த உலகம் உருவாக்கப்பட வேண்டும். இது ஒன்றும் ஒரு குண்டிச்சீட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி கூட கிடையாது. ஒரு பரந்துபட்ட ஒரு கொள்கைக்கு உரியது திமுக. எனவே அப்படிப்பட்ட திமுக ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு கட்டத்திலையும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த மாற்றம் தான் இன்றைக்கி அக்ரசனாதிபதினா தலைவர் அவர்களேன்னு சொல்கிறத உருவாக்குனது யார்? ஆபேட்சகர்னா வேட்பாளருங்கிறத உருவாக்குனது யார்? தமிழில் பேர் வைக்க சொன்னது யார்? தமிழுக்கு சட்டம் கொண்டு வந்தது யார்? ஆதிதிராவிடர் உருவாக்கியது யார்? பிற்படுத்தப்பட்டவர் சொன்னது யார்? மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சொன்னது யார்? சமூக நீதி பற்றி பேசியது யார்? சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது யார்? போராடுவது யார்? இது போயிட்டே இருக்கு. இங்கே மாற்றம் என்பது அரசியலுக்கு அல்ல, தேவைக்கு, காலச்சூழலுக்கு, காலத்தின் அடுத்த கட்டத்தில் 1வது படித்த போய் 2வது தான் போகணும், 5வது படித்த போய் 6வது தான் போகணும், திரும்ப 1ஆல் கொண்டாந்து போடக்கூடாது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு இயக்கம். எனவே தான் இந்த இயக்கம் மிக சிறப்பாக சொன்னார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். சமுதாய சீர்திருத்த அடித்தளம் கட்டாமல் சமதர்ம பொருளாதார மாளிகை எழுப்பி சர்வதேச அரசியல் கலசங்கள் அமைத்தாலும் அது சடச்சடையிடவே சரிந்து விடும். சமுதாயம் கட்டமைக்கணும், சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயம் உருவாக்கப்படணும். இதுக்கு ஒரு லட்சியம் உண்டு, இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்பது உயர்ந்த நோக்கம். அதை நோக்கி சிறப்பாக வந்ததுனால தான் தம்பிகளே என்று அழைத்தார் அண்ணா, உடன்பிறப்பே என்று அழைத்தார் கலைஞர். ஒரு இயக்கத்தினுடைய உறவில், ஒரு இயக்கத்தினுடைய தொடர்பில் இப்படி சொல்ல முடியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்த கட்டம் என்பது ஏதோ இன்றைக்கு இளம் வயதினருக்கு கொடுக்கக்கூடாது என்பது அல்லவே திமுகவுடைய கொள்கை. ஏற்கனவே இருந்தது, இப்போ கொஞ்சம் ரேஷியோ அதிகமாக, நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் பொது வாழ்வுக்கு வர்றாங்க. பொது வாழ்வுக்கு வர்றவங்கள நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நாம் பயன்படுத்திக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே கலைஞர், நாவலர், பாவலர், காவலர் இந்த சிறப்புகளோடு மக்கள் மத்தியில் மின்னியவர்கள் தான் பல பேர் தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள், மந்திரிகள். 52லே கலைஞர் கார் வச்சுருந்துருக்கிறார். எப்போ எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் கார் வாங்கலான்னு காத்து கொண்டிருந்தவர் அல்ல கலைஞர். நல்லா நீ யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. காருக்காக அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்கு உழைப்பதற்காக, ஊருக்கு உழைப்பதற்காக வந்த இயக்கம் திமுக. எனவே தான் அந்த திமுகவுடைய தொண்டர்கள் எவதர சொன்னார் பாருங்க, இரத்தத்தோடு கலந்த கொள்கை உறவோடு சுழன்று கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் காமராஜர் கூட, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், ஒரு பீடி துண்டம், ஒரு டீ இருந்தால் போதும் திமுக காரனுக்கு உழைப்பான்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சமூக பிரஜை உள்ளவர்கள், சமூக மாற்றம். அந்த மாற்றத்தினுடைய ஏற்றத்தை பார்த்துவிட்டு ஏதோ மயிலை பார்த்து வான்கோழி சிறகெடுத்து ஆடுவது போல திமுக பார்த்து நம்மளும் போகலாம், நம்மளும் சட்டமன்றத்துக்கு போகலான்லாம் ஆசைப்படுறது தப்பு இல்லை, வெற்றி பெறுறதும் தப்பு இல்லை. ஆனால் திமுக உரிய பயிற்சியை எடுத்து முறையாக வந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு MBBS படித்து அப்புறம் அவசரிச்செல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு பயிற்சி எடுத்து மருத்துவராக இருக்கிறது வேற, மெடிக்கலில் போய் ஊசி வாங்கி கண்டவங்கள்லாம் குத்துறது வேற. இல்லை நிச்சயமா. அப்போ நீங்கள் பேசுகிற அடிப்படையில் எனக்கு இன்னொரு கேள்வி கூட வருது சார். நீங்கள் மற்ற இயக்கங்கள்லையோ இல்லை ஒரு புதிய கட்சியிலேயோ ஒரு ஜென்சி தலைமுறையினர் அடுத்த ஆல்ஃபா கூட போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர்கள் அந்த கட்சியை நாடுவதற்கும் இப்போ திமுக மாதிரியான கட்சியில் ஒரு பதவியில் அமர்வதற்கும் பொறுப்பு வாங்கி கொண்டு பழகுவதற்குமான வேறுபாடுகள் என்ன? அவங்க எப்படி பயிற்றுவிக்கப்படுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் தொடக்கத்தில் சொன்னது போல் இந்த கட்சியில் ஒரு சிலபஸ் மாதிரி ப்ராப்பராக இருக்குது. ஓகே, இந்த கொள்கை, இந்த அடுத்த ஸ்டெப்புன்னு கற்றுக்கொண்டு வர்றதுக்கு. மீதி கட்சியில் என்ன இருக்குது? கொள்கையே கிடையாது, சட்ட புத்தகமே கிடையாது, சட்டத்திட்ட புத்தகமே கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது, மேலே உள்ளவங்களுக்கே கிடையாது. என்ன எங்கே போகிறோம்னே தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள். அவருடைய சட்ட புத்தகம் என்ன வச்சுருக்காங்க? ஏதாவது ஒன்று வெளியிட்டிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை, ஒன்றுமே இல்லையே. திமுக அப்படி இல்லை, அது முறைப்படி எழுதப்பட்டு ஜனநாயக அமைப்பான இயக்கம், தேர்தல் நடத்தக்கூடிய இயக்கம். ஒரு கிளைக்கழக செயலாளர்லேருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் அதுக்குன்னு ஒரு கரெக்டாக ஸ்டெப்பு வச்சுருக்காங்க. ரைட் சார். தலைவர் பதவி அது வரைக்கும் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஓகே,
அப்படி தான் போக முடியும். அவங்க சில மாற்றத்தை உருவாக்குவதற்கு காரணம் அந்த தேவைக்கு ஏற்ப. ஓகே, ஏதோ அடுத்தவன் ஓடுறான்னு கிடையாது, அடுத்தவன் உட்கார்றான்னு கிடையாது. தன்னுடைய கொள்கை லட்சியம் அதை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கணும். அப்படி முன்னெடுப்பது தான் திமுகவினுடைய நோக்கம். அப்படி திமுக தொடர்ந்து இன்னைக்கு செய்யலை. சரி சார், அண்ணா காலத்திலேருந்து செய்கிறதுனால தான் புதிதாக எத்தனையோ பேர் வந்தாங்க. இதே சட்டமன்றத்தில் ஒரு ரகுமான் கான், ஒரு சுப்பு, ஒரு துரைமுருகன் ஒரு கட்டத்தில் ஆட்டி படைத்தார்கள் அன்றைய இளம் எம்எல்ஏக்கள். ஓகே, அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏக்கள் வரலையா, இளைஞர்கள் வரலையா? நாளை வருவார்கள். நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். பொலிட்டிக்கலாகவும் கூட ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருந்து இப்படியான ஒரு மாற்றத்தை பண்ணுவது அப்படிங்கிறது கூட ரொம்ப எளிது. ஆனால் எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிற போது இது முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போதும் சொல்றார், சில பேருக்கு கசப்பாகவும் இருக்கலாம், கசப்பும் சேர்ந்தால்தான் உடம்புக்கு நல்லதுன்னு. அப்போ அதற்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வர வேண்டும் இல்லையா? அது எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய தைரியம் வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலும் கேள்வி இருக்கிறது. பேசலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீலேகா இருக்காங்க, பேசலாம். ஸ்ரீலேகா வணக்கம். இன்றைக்கு நடந்த திமுகவுடைய செயற்குழு கூட்டம் கிட்டத்தட்ட 9 தீர்மானங்கள். அடுத்த தலைமுறையை ஏற்கனவே அரவணைத்தாலும் இன்னும் அதிகம் பேரை அரவணைக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து ஸ்ரீலேகா? இப்போ இது தலைவர் தான் உடனே தனிப்பட்ட முறையில ஒரு முடிவெடுத்து அதை பத்தி பேசினாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இதுக்காக ஒரு குழு அமைச்சு, எல்லாத்துக்குமே கள ஆய்வு தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். அதற்காக ஒரு குழு அமைச்சு கடைமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத உள்வாங்கி அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு கட்சியில இருக்கிற எல்லா மட்டத்துல இருக்கிறவங்களையும் கலந்தாலோசிச்சு எடுத்தது. அதுல தலைவர் சொன்ன வார்த்தையில ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, திமுக கம்பேக் கொடுக்கறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னது. என்னன்னா, ஒரு இயக்கம் 77 ஆண்டு காலமா இதே மாதிரி ஒரு உயிர்ப்போடையும் துடிப்போடையும் இருக்கிறது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எத்தனையோ ஜாம்பவான்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆரம்பிச்ச சுதந்திரா கட்சியாக இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஆரம்பிச்ச ஸ்தாபன காங்கிரஸ், சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஆரம்பிச்ச தமிழக அரசு கழகம், இலக்கிய செல்வர் அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள் ஆரம்பிச்ச காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், இதே போல எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஒரு கம்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. இதை தாண்டி இந்த தேர்தலையே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 1977லயா இருக்கட்டும், 80லயா இருக்கட்டும், 84லயா இருக்கட்டும், மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிருக்கோம். அதே நம்ம தான் 89ல 150 தொகுதிகளை வென்று வந்தோம். அதே மாதிரி 91ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் 2 இடம் தான். ஒண்ணுல தலைவர் கலைஞர் ஜெயிச்சாங்க, இன்னொன்னுல அண்ணன் பரிதி அவர்கள் ஜெயிச்சாங்க. அதை தாண்டி 96ல 173 இடங்கள் அப்படிங்கறத ஒரு சாதாரண கம்பேக்கா அப்படி நம்ம சுருக்கிட முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மீள்வரவு. இது எந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது. சோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கம்பேக் கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த கட்சியுமே இல்ல. ஏன்னா 2001ல பார்த்தோம்னா கூட 31 இடங்கள்ங்கிற அளவிற்கு சரிவு. திருப்பி 2006ல நம்ம 96 இடங்கள் பெற்று மீண்டும் ஆட்சிக்கு அமைச்சோம். அதே மாதிரி 2011ல வெறும் 23 இடங்கள், திரும்ப 2021ல 133 இடங்கள் புடிச்சு ஆட்சி அமைச்சோம். அப்படிங்கறதுலாம் மிக சாதாரணமா சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு தேர்தலுக்கான ஒரு வெற்றியாகவோ தோல்வியாகவோ திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை சுருக்கிடவே முடியாது. ஏன்னா இதனுடைய கட்டமைப்பு அவ்வளவு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பா இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைக்கோடி தொண்டனுடைய ஆலோசனையை கூட கேட்டுதான் இன்னைக்கு அந்த செயற்குழு கூட்டத்துல அவர் அவ்வளவு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது இதெல்லாம் தான் இந்த கட்சியை இவ்வளவு ஆண்டு காலமாக இவ்வளவு துடிப்போட வச்சிருக்கு. நிச்சயமா ஸ்ரீலேகா. அப்போ அவர் ஆரம்பத்தில் பேசும்போது கூட சொல்றார், ஒரு வகையில் இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது கட்சியை மறு கட்டுமானம் செய்து இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கு தேவைப்படுகிற ஒரு காலகட்டம், அதுவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். நம்ம அந்த ஆங்கிள் பார்க்க வேண்டியது இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா எப்பயுமே திமுகவோட தோல்வி அப்படிங்கிறது முற்றுப்புள்ளியே கிடையாது. அடுத்த வெற்றிக்கான ஒரு இடைக்கால புள்ளியாகத்தான் அது இருக்குது எப்பயுமே. இது திமுகவுடைய வரலாறே அப்படிதான் இருக்கு. அததான் தலைவர் திரும்ப சொல்லியிருக்காரு. இது ஒரு வார்த்தையால சொல்லிட்டாருன்னே சொல்ல முடியாது. திமுகவுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த வெற்றிக்கான ஆயத்தமா தான் இருந்திருக்கு ஒவ்வொரு முறையும். அததான் தலைவர் திரும்பவும் சொல்லியிருக்காரு. நிச்சயமா. ஒரு பக்கம் இது என்ன மாதிரியான ஒரு விமர்சனங்களை எழுப்பும் அப்படின்னா, மற்றவங்களும் எல்லாருமே தொட்டு பேசினாங்க, ஜென்சி தலைமுறையினர் யார் பின்னாடி இருக்கிறாங்க, அப்போ அவங்கள கவரணும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு மறு கட்டுமானம் அவசியம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நோக்கத்தில் மட்டும் எடுக்கப்பட்ட முடிவா அப்படின்னு அணுக வேண்டியது இருக்கா?
ஒரு 2 ஆண்டு கால கட்சிக்காக பயந்து ஒரு 77 ஆண்டு கால கட்சி வந்து மாத்துனுச்சு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இந்த மறுசீரமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் இப்ப இருக்கவங்கள நம்ம ஜென்ஸ் தலைமுறைன்னு சொல்றோம். முன்னாடி இருந்த மில்லியனர்ஸ் அப்ப இளைஞர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்ப இளைஞர்களாக இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் இளைஞர்களுக்காக இந்த கட்சி மறுசீரமைக்கப்பட்டு தான் வருது. அதை தாண்டி இப்ப இன்னும் ஜென்ஸ் தலைமுறைகள்லாம் இருக்கிறாங்க உள்ள, திராவிட கட்சியும் திராவிட கொள்கையோட உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை மிக சரியாக வழிநடத்தக்கூடிய சீனியர்களும் எங்களுக்கு இருக்கிறாங்க இந்த கட்சியில. ஏன்னா இப்ப ஒரு இளம் பேச்சாளர்களா உள்ள வரோம் அப்படின்னு சொன்னா நாங்க அப்படியே இருக்கிறது இல்லை. எங்களை அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அடுத்தடுத்தமா எங்களை அழைச்சிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து அந்த கட்சிக்காக பயந்து இப்போ நம்ம ஜென்ஸ் இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு, இதா இருக்கு அதா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே ஒரு 77 ஆண்டு காலமாக ஒரு உறுதியான கட்டமைப்போட இருக்கிற கட்சியோட நம்ம சொல்லவே முடியாது. அதனாலதான் அதுல தலைவர் கூட சொல்லியிருப்பாங்க. டிவிகேவை குறிப்பிட்டே சொன்னது வந்து என்னன்னா அந்த கட்சி மாதிரி, ஏன்னா ஒரு திடீர் வெற்றி அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஒரு அடிப்படை கட்டமைப்புமே இல்ல, அடிப்படையான ஒரு தெளிவான கொள்கை இல்ல, அப்படி வந்த ஒரு வெற்றி தான். நீங்க சயின்ஸ்லயே வந்து ஒரு தியரி இருக்கு என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா ரைஸ் ஆகுற எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிக்ளைன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கட்சியாகத்தான் அது இருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்சி திமுக கிடையாது. அதனால அது கூட ஒப்பீடு செய்ய முடியாத அளவிற்கான ஒரு பலமான ஒரு உள்கட்டமைப்பு இருக்கிற ஒரு கட்சி தான் திமுக. நிச்சயமா நீங்க பேசுனதுல இருந்து நமக்கு அடுத்த லெவல் அதை எப்படி டிபேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, இப்போ சில விமர்சகர்கள் கூட முன்வைக்கிறாங்க, இந்த காலம் அப்படிங்கிறது எங்களுடைய மாநில உரிமைனா என்னன்னு தெரியுமா, எங்களுடைய கொள்கைனா என்னன்னு தெரியுமா, தமிழ்நாட்டினுடைய நலன் என்னன்னு தெரியுமா, அந்த ஏரா முடிஞ்சு போச்சுங்க, இப்போ வந்து பிரபலம் யாரு, அவருக்காக புதுசாக ஒருத்தர் வரட்டும் அப்படிங்கிற ஒரு லைனில் தான் எல்லாரும் அணுகிறாங்க அப்படிங்கிறது தான். பட் ஆனால் திரும்பவும் நம்ம அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா பொலிட்டிக்கல் கிரவுண்டில் எடுபடுமாங்கிற கேள்வியும் இருக்கிறது. சிலக்கா நம்ம பேசலாம். அமுதரசன், அதாவது நான் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட இந்த கேள்வியை ஆரம்பித்தேன். ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு கட்சிக்குள்ளே நாங்கள் ஒரு மறுகட்டமைப்பு செய்கிறோம், இது இத்தனை பேரும் நாங்கள் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறோம், மாவட்ட கழகத்தோட எண்ணிக்கையை இல்லை வயசு நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கிறது கூட இயல்பானதாக இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்கட்சியாக இருந்து இதை செய்வது அப்படிங்கிறது தைரியம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அணுக வேண்டியது இருக்கா? உண்மைதான். அதாவது அந்த தைரியம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவே வாரசந்தை நடத்தி கொண்டு வந்து உள்ளார சேர்ந்த குப்பைகளுக்கு இன்னும் ஒன்றும் போடல. அதாவது அவங்களால பண்ண என்ன அடிப்படையாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இதெல்லாம் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது சில மாற்றங்கள்லாம் தேவைக்கேற்ப பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா, அவரே சொல்றாரு. தலைவர் இன்னைக்கு பேசுறப்ப இந்த 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 காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வந்து எப்பொழுதுமே திமுக அதை செஞ்சிட்டு இருக்குது, இப்ப கூடுதலாக செய்யுது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன, வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்குது இயக்கத்துல. இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல செயல்பட தொடங்கிய பிறகு அவரால் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ மாணவர் அணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சென்று இப்போ இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறப்ப அவர்களை இப்போ அணிக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு நேர்காணல் வச்சு குறைந்தபட்ச கொள்கையெல்லாம் தெரியுதா அப்படின்லாம் கேட்டு அப்படி வரும்பொழுது நீங்கள் எதனால் திமுகவுக்கு வரீங்க அப்படின்னா எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் குறிப்பாக இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகு இந்த சட்டசபையில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதிலுரைகள், அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு, அதனால் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நீங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினசரி புதிதாக அதிகமான இளைஞர்கள் திமுகவுக்கு வர்றாங்க. எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எதனால் வரீங்க, என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி, எப்படி நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி எது ஈர்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் அந்த காலம். இப்போ அதிரடியார்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து பெரியார் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். இப்போ வரக்கூடியவங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. அப்படி வர்றவர்களை நடிச்ச 4 படத்தில் பாட்டை போட்டு கட்சியில் சேர்த்துருவோன்னெல்லாம் நினைக்கல. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவே கொள்கை வயப்படுத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். நீங்கள் வந்து கேட்டீங்க எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து பக்குவப்படுத்துவீங்க, எல்லாம் வருவீங்க, எப்படி பக்குவப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த கேள்விக்கான பதிலை திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாடியே செஞ்சிட்டாரு. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே செய்தார். அத்தனை பணிகளுக்கு மத்தியிலே செஞ்சார். தன்னால் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய இளைஞர்கள்
கொள்கை வயப்படணும் அப்படிங்கிறதுக்காக 234 தொகுதிகள்லையும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள்னு வச்சு திராவிட இயக்கம் சார்ந்து கருத்தியலை பேசக்கூடிய அந்த சிறப்பான பேச்சாளர்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி அந்த இளைஞர்களுக்கு, இளைஞர் நிர்வாகிகளுக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, பெரியார், அண்ணா, கலைஞர், புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்கள்லாம் பதிய வச்சாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்ப்பதற்காக இந்த இளம் பேச்சாளர்கள்னு ஒன்று உருவாக்கினார். அது அவர் பேச்சு போட்டியில் கலந்துக்குங்க அப்படின்னதுக்கு 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. வெறும் 200 பேர் தான் தேர்வு செய்ய போகிறோன்னு சொன்ன பிறகும் கூட 12,000 சொச்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் தான் தலைப்பு. ஓகே, அதை படிச்சுட்டு தான் உள்ளார வராங்க. சரி, இதோட வரக்கூடாதுன்ட்டு அவர்களுக்கு புத்தகங்களை கொடுக்கணும். அதுக்காக முத்தமிழறிஞர் பதிப்பகம்னு எவ்வளோ திராவிட இயக்க நூல்கள் இருக்குது, அது வந்து திமுகவினுடைய கருத்துக்கள் அதிகமாக கொண்டு போய் கொள்கை ரீதியாக கொண்டு போய்க்கணும். முத்தமிழறிஞர் பதிப்பகம் அதுவும் பத்தாது அப்படின்னு அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினார். வெறும் ரேஷனலிஸ்ட் தாட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பதிப்பகங்களை கூப்பிட்டு புத்தகங்களை வச்சு அதன்படி வந்து அறிவு திருவிழா அப்படி நடத்தினார். இப்படி உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர் தன் இயக்கத்துக்குள்ளார வரக்கூடிய புதிய இளைஞர்களில் இப்போ லைவில் பார்த்துட்டு தான் இப்போ சொல்கிறாங்களா, இப்போல்லாம் யாரும் சீரியல் பார்க்கறதில்ல, வெப் சீரிஸ் பார்க்கறதில்ல, லைவில் தான் அசம்பிளி தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மொக்க வாங்குறீங்கன்னு பார்க்குறாங்க. இப்படி வந்து அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஒருத்தர் வந்து கரூர் நினைத்தது ஒன்று, நடந்து கொண்டிருப்பது வேற. எப்படியோ ஒரு ஒரு ராங் இன்ஃப்ளூயன்ஸில் கூட அவங்க ஈர்க்கப்பட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. அதனால் அரசியல்னா என்ன, இவங்களுடைய ஸ்டஃப் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க ஓடி போய் ஒளிஞ்சாங்க பாருங்க, 45 நாள் 46 நாள். அதை பார்த்த அதே இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஆகிறத பார்க்குறாங்க. அவர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போகிறாரு, நான் அதெல்லாம் காமெடியாக பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. பயப்படலை, அது அட்ராக்ட் பண்ணுது இளைஞர்களை. ஓகே, ரைட். சட்டசபையில் பேசுகிறாங்க, அதுக்கு ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்கிறாரு, அது அட்ராக்ட் பண்ணுது இளைஞர்களை. அப்படி வரக்கூடிய இளைஞர்களை கொள்கை வயப்படுத்துகிறாங்க. அப்படி கொள்கை வயப்பட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுக்கணும். அதற்கு புதியவர்கள் பழையவர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு புதியவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. இது வந்து இன்னும் ரொம்ப இளமைத்துவம், எப்படி ஒரு தமிழ் மொழி இளமைத்துவமா இருக்குது, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்த மாதிரி அதனுடைய வார்த்தைகள், அது வந்து கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்றது இல்லை, கணிப்பொறின்னு சொல்றோம். வாட்ஸ்அப் வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் வார்த்தை வந்துடுச்சு, எல்லாத்துக்குமே தமிழ் அர்த்தம் வந்துடுச்சு. அதே போல திமுக எப்பொழுதுமே இளமை துடிப்போட தான் இருந்துட்டு இருக்கு, இளமை துடிப்போட இருக்கும். காலத்திற்கேற்ற தன்னை தகவமைத்துக் கொள்ளும். அதுதான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல இந்த இயக்கம் யாரு தனிநபர்களை சார்ந்து இல்லை. இந்த இயக்கம் இந்த கட்டமைப்பை சார்ந்து, இந்த கொள்கையை சார்ந்து இருக்கும். அதனால என்றென்றைக்கும் இந்த இயக்கம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். இயக்கம்னாலே இயக்கம்ங்கிற வார்த்தையே தெரியாது இவங்களுக்கு. ரசிகர் மன்றம் தெரியும், கட்சிங்கிறது தான் தெரியும். இது இயக்கம், இது கட்சி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இயக்கம், இது இயங்கி கொண்டே இருக்கும், இது கட்சி கிடையாது. ரைட், பேசுவோம். ஸ்ரீலேகா, எனக்கு இன்னொரு கேள்வி. இன்றைக்கு திமுக தலைவர்கள் பேசுகிற போது ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். முதல்ல கட்சியினர் வந்து வீட்டில் முதல்ல அரசியல் பேசணும் அப்படிங்கிறது தான். முதல்ல நீங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கவங்களோட பேசுங்க, குடும்பத்தினரோட பேசுங்க அப்படிங்கிறதான். அப்போ தேர்தலுக்கு முன்பாக நாம் பேசாமல் விட்டு விட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இப்போ அதை நம்ம மேட்ச் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? இது என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல் வயப்படுவது அப்படிங்கிறது இன்றைய இளைய தலைமுறைகிட்ட கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களை பிரதிபலிக்குது. ஏன் அப்படின்னா, கொள்கை சார்ந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது இல்ல. அதனால நம்ம வீட்டுல இருந்தே அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப என்னுடைய அப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். உடனே நான் அப்பாவால அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்துட்டேனானா இல்ல. எங்க அப்பாவை சுத்தி இருந்த பெரியாருடைய கொள்கைகளாக இருக்கட்டும், முத்தமிழறிஞர் கலைஞருடைய எல்லா புத்தகங்களும் எங்க வீட்டுல இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் படிச்சு அப்படி வர்றதுதான். அப்படிங்கும்போது திடீர்னு வந்து அரசியல் படுத்தப்படுவது அப்படிங்கிறது கடினம். அதுவே நீங்க அப்படியே வீட்டுல அதுக்கான அரசியலும் நமக்கு அது என்ன பெற்று தந்தது அப்படிங்கிறதையும் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அததான் வந்து தலைவரும் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, எங்க இருந்தோம் இப்ப எங்க வந்திருக்கோம்,
எல்லாருக்குமான இந்த வேலைக்கும் எல்லாருக்குமான இந்த கல்வி வாய்ப்புக்கும் இடஒதுக்கீடுக்கும் எவ்வளவு பாடுபட்டிருக்கோம், அதை பெற்று தந்தது யாரு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், அதை பற்றி பேசினாலே போதும். நிச்சயமா. இப்போ இதுல இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து புதிய ரத்தம் பாய்ச்ச போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய அடுத்தடுத்து ஒரு சீரமைப்பு செய்திருக்கிறாங்க. வயதாக இருந்தாலும் சரி, கால அளவாக இருந்தாலும் சரி. அப்போ இளைஞர்கள் இப்போ வெளியிலேருந்து கூட இருக்கலாம். ஏன்னா திமுக தலைவர்கள் பேசுகிற போது கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கையும் மீண்டும் வந்து சேர்க்கணுங்கிறத வலியுறுத்துறார். அப்போ அந்த அடிப்படையில் நோக்கி வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் அதனுடைய கொள்கைகள் சார்ந்து இன்னும் நிறைய பேர் இப்போ வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் எதிர்கட்சியாக இருக்கிற போது எந்த அளவுக்கு இருக்கும்? திமுகங்கிறதே மிகப்பெரிய இயக்கம் தான். இதுல எப்பயுமே இளைஞர்கள் காலங்காலமாகவே இருந்துகிட்டு தான் இருக்கும், இதை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப இதுக்கு புது ரத்தம் பாய்ச்சறது அப்படிங்கிறதுமே புதுசு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எப்பயுமே வந்து திமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு 1949 மிக சொச்ச பேருடைய அதை ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் இன்னைக்கு இந்தியாவிலேயே பலம் வாய்ந்த 3வது மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் அதை மறுசீரமைப்பு பண்ணாமலாம் வந்து இவ்வளவு ஒரு உயிர்ப்போடையும் துடிப்போடையும் கட்சியை வச்சுக்க முடியாது. இன்னைக்குமே திமுக வந்து அதே துடிப்போடையும் அதே வேகத்தோடையும் தான் இருக்கு. இதற்கு இளைஞர்களுக்கு இன்னும் வழிவிடணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறத நாங்கெல்லாம் ரொம்பவே மனதார வரவேற்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய இளைஞர்கள் இதுலதான் இருக்கோம், இளைஞர்கள் இதை நோக்கிதான் வரும். அதுவும் கொள்கை தெளிவுள்ள இளைஞர்கள் என்றைக்குமே இதை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, நிச்சயமா. பன்னீர் பெருமாள், இப்போ நம்ம அந்த ஏஜ் வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க கேட்டகரி வைஸ் மாதிரி. அப்போ கிளை செயலாளர் அப்படின்னா ஒரு 45, வட்ட செயலாளர்னா 50, பேரூர் ஒன்றியம்லாம் 60, மாவட்ட செயலாளர்களுக்கு 70, அதில் 2 முறை, மாவட்ட செயலாளருக்கு மட்டும் 3 முறை அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஏஜினுடைய அடிப்படையில் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? ஒரு கிளை செயலாளர்னா அவருடைய பணி என்ன? அப்போ 45ன்னு ஏன் குறைவாக அங்கே நிர்ணயித்திருக்கிறாங்க? ஒரு மாவட்ட செயலாளர் வருகிற போது அது எப்படி 70ன்னு மாறுது? அப்போ அந்த அனுபவம், அதனுடைய கொள்கை பிடிப்புங்கிற அடிப்படையில் இந்த ஏஜையும் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கா? ஆமாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கிளையில் உறுப்பினராக சேருவாங்க. அப்புறம் அந்த கிளையில் வந்து நடக்கக்கூடிய தேர்தலில் கிளை செயலாளராக அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட முடியும். ஆனால் அடுத்து கிளை செயலாளராக 2 முறைக்கு மேலே இருந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்றிய தேர்தல்களில் பங்கெடுத்து வரும்போது இயல்பாகவே இதிலிருந்து அவங்களுக்கு 6 வயசு கூடுதலாக வரும். ஓகே. அப்புறம் ஒன்றிய செயலாளர்களாக நகர செயலாளராக இருக்கிறவங்க அடுத்து மாவட்ட செயலாளராக போட்டி போட இடத்துக்கு வரும்போது இயல்பாகவே அந்த வயது வந்து சில பேருக்கு வந்துடும். சில பேர் 19 வயசு 20 வயசுலேயே வந்து கிளை செயலாளராகவும் ரொம்ப சின்ன வயசுலேயும் வர்றாங்கன்னு வைங்களேன். அவங்க இன்னும் இளம் வயதுகளில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது வந்து கிளை செயலாளர் அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கிறதுலே கடையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு குறைந்த வயது நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறதுமே வந்து புதுசு கிடையாது. ஒவ்வொரு முறையுமே வந்து இவங்க கட்சி தேர்தல் நடத்துகிறப்ப கிளை செயலாளர் தேர்தலுக்கு முன்னாடி உறுப்பினர் சேர்க்கை, கிளை செயலாளர் தேர்தல் வழக்கம் அது அப்படி தான் நடத்தியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் நடத்தியிருக்காங்க. அந்த அடிப்படை தான் இது வந்து உறுப்பினர்கள் இல்லை, இளைஞர்கள் இல்லை. எனக்கு கேள்வியே அதான். இப்போ எதிர்கட்சி அப்போ வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 3.5 மாதம் தான் ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம உறுப்பினர் சேர்க்கைன்னு வந்தா ஒரு எதிர்கட்சியை நோக்கி எந்த அளவிற்கு புதியவர்கள் வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ எதிர்கட்சியை நோக்கி ஆளுங்கட்சியை நோக்கி அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஆளுங்கட்சியை நோக்கி போகிறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி பனையூரில் நடக்கக்கூடிய வார சந்தைகளை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சியாக இயங்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இயக்கத்தை நோக்கி இந்த இயக்கத்தின் தேவை அப்படிங்கிறத இந்த 3 மாதத்தில் தான் புதுசாக வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு கூட நான் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கக்கூடியவங்க இயல்பாகவே இது ஆளுங்கட்சியாக இருக்குதா எதிர்கட்சியாக இருக்குதா அப்படிங்கிறத தாண்டி இந்த இயக்கத்திற்குன்னு ஒரு கொள்கை, அதன் அடிப்படையில் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஏன் தஞ்சாவூரில் எதிர்கட்சி தலைவர் கைது செய்து கூட்டிகிட்டு போகிறப்ப அவ்வளோ பேர் எப்படி கூடுறாங்க? இப்போ நீங்கள் கிரீன்வே சாலையிலே போய் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக அமைச்சர்கள் வீடு இருக்குது. அங்கே அமைச்சர்களை பார்க்குறதுக்கு வர்றவங்களை விட மாலையில் நீங்கள் போனீங்கனாலே பார்க்கலாம், எதிர்கட்சி தலைவரை பார்க்குறதுக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க. அப்போ அமைச்சர்களை பார்க்க வர்றவங்களை விட எதிர்கட்சி தலைவரை பார்க்க வர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறது அந்த ரோட்டில் சாயங்காலம் போயிட்டு வந்தாலே தெரியும். அப்போ இது எல்லாமே வந்து இந்த இயக்கம் எதிர்கட்சியாக இயங்குகிற காலகட்டத்தில் தான் அதிகமாகவே இளைஞர்களே இருக்க முடியும். ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக அவங்களுக்கு என்ன ஒரு எதிர்ப்புணர்வோட வேகமாக பேசி அந்த அந்த யங் ஆங்கிரி மேன் ஃபோர்ஸில் தானே அவங்க இருக்காங்க. 19-20 வயசில் அவங்க எதிர்கட்சியை நோக்கி தான் அதிகமாகவே ஈர்க்கப்படுவாங்க. இல்லை, கண்டிப்பாக இப்போ பொறுப்பு கொடுக்கணும், எல்லாரையும் தக்க வைக்கணும் அப்படின்னா
இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு முன்பாக 10 மாதங்களுக்கு முன்பாக திடீர்னு ஒரு பொறுப்பெல்லாம் உருவாக்கி நாங்கள் கொடுக்குறோம்னா தக்க வச்சுக்கலாம். ஆனால் இன்னும் தேர்தலுக்கு இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதுன்னு அடுத்த ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 5 ஆண்டுகள் இருக்கிற போது இப்போவே அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரணம் என்ன? இல்லை, இது வந்து இப்போவே செய்யணும்ல, அதான் இது தேர்தலை மட்டும் மையமாக வச்சு இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. இது தேர்தலில் பங்கெடுப்போம் அப்படிங்கிற உறுதியே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. கிட்டத்தட்ட தேர்தலில் பங்கெடுக்காமலே இயங்கிய ஒரு இயக்கம். 13 ஆண்டு காலமாக பதவியிலேயே இல்லாத இயக்கம். நம்ம சமீபத்தில் பார்த்தா 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இல்லாத ஒரு கட்சி. ஆனால் அந்த காலகட்டத்திலும் இந்த இயக்கத்தில் வந்து புதியவர்கள் வந்து சேர்ந்தாங்க. அந்த காலகட்டத்திலும் இந்த இயக்கத்தில் இதே மாதிரியான தேர்தல்கள் நடந்துச்சு, இதே மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது வந்து சேர்ற ஊதி தெரியக்கூடியதும் எதிர்க்கட்சியாக இயங்குகிற காலகட்டத்தில் இப்போ தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் அதில் போய் சேர்ந்தாங்க. அப்புறம் பிஜேபி வந்தோன்னா அவங்கெல்லாம் அப்படியே பிஜேபிக்கும் போனாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் அந்த சேஞ்சஸ் நடக்கிறப்ப பார்த்துருக்கோம். அப்படி நடக்கக்கூடியது கிடையாது. இது நான் நீண்ட காலமாகவே எதிர்க்கட்சியாக செயல்பட்ட கட்சி. இது இந்த வரலாறில் தேர்தலில் பங்கெடுக்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து இந்த கட்சி நீண்ட காலமாக எதிர்க்கட்சியாகவே செயல்பட்ட கட்சி. அப்படி இயங்கக்கூடிய இந்த கட்சியில் தான் இவ்வளவு பொறுப்புகளும் அதற்கு தான் இவ்வளவு தேர்தல்களும் இவ்வளவு உறுப்பினர்களுமா இயங்கியிருக்காங்க. இப்போ அப்போ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சிகள் இப்படி தான் இவங்களுடைய எதிர்ப்பரசியல் தான் இளைஞர்களையே ஈர்க்கும். இதில் தான் மக்களே வந்து சேருவாங்க, கவருவாங்க, வருவாங்க, வர முடியும். இப்போ தமிழ்நாடு இப்போ ஆர்ஜேடின்னு எடுத்துக்கிட்டீங்களா, 2005க்கு பிறகு அவங்க ஆளுங்கட்சியே கிடையாது. 20 வருஷமாக ஆளுங்கட்சி கிடையாது, ஆனால் 20 வருஷமாக எதிர்க்கட்சி. ஏன்? ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் திமுகவும் அதிமுக ஆர்ஜேடியும் தான் இந்த மாதிரி முழுக்க எதிர்க்கட்சியாக இயங்கக்கூடிய தன்மையுடைய கட்சிகளாகவே இருக்குது. ஆனால் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல். இது வந்து ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்ட மக்களோட ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இன்றைக்கி அவர் பேசுன மாதிரி மொழி இனம் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இதை பேசக்கூடிய இந்த மொழி உரிமைக்காக, இன உரிமைக்காக, சமூக நீதிக்காக, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக, கல்வி உரிமைகளுக்காகலாம் பேசக்கூடிய எல்லோரும் இந்த கட்சியை நோக்கி தான் ஈர்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி கூட தன்னை மிகப்பெரிய முற்போக்காளர்களாக மொழி இனம் பேசக்கூடியவர்களெல்லாம் காமிச்சுக்கிட்டவங்களாம் இந்த 3 மாதத்தில் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுட்டாங்க. அப்போ இருக்கிறதே ஒரே ஒரு பார்ட்டி தான். திமுகங்கிற கட்சி இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் கூட இந்த மாதிரி உரிமைகளை பேசும். இவங்க அப்படி இல்லை அப்படின்னா இவங்க கூட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. அப்போ அந்த இடத்துக்குள்ள தமிழ்நாட்டில் வேற வழியே இல்லை. இந்த ஒரு கட்சி தான் நம்மளுடைய மொழி உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாத்தையும் சமூக நீதி உரிமைகளை பெறணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய மாநில உரிமைகளை பெறனால இந்த ஒரு கட்சி தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த 3 மாதம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க இதற்காகலாம் பேசக்கூடியவர்கள், இதை பற்றி எல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் இதை நோக்கி தான் வருவாங்க. கண்டிப்பாக அன்பழகன் சார், இதில் திமுக தலைவர்கள் பேசுகிற போது கம்பேக் கொடுக்கறதுல திமுக எப்போதுமே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்டு பிளேயர்னு ஒருத்தர் இன்னைக்கு களத்தில் வந்துட்டார். அப்படிங்கும்போது அதே கம்பேக் கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்டாக திமுக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைங்கிற மாதிரி போகக்கூடாது. எத்தனை பேர்னாலும் வரலாம், எத்தனை ஃப்ராண்டாலும் வரலாம், எத்தனை பார்ட்டி வேணாலும் வரலாம். தோற்றம் எப்படி, விதை எப்படி, வளர்ந்த நிலை எப்படி, அதான் முக்கியம். ஏதோ அடுத்தவங்களை பார்த்து வந்து நிற்கிறது பயனே கிடையாது. இப்போ ஒரு பொய்யான ஒரு கருத்து, ஜென்சி பெரிய புரட்சி வந்துட்டா ஆகிட்டு போட்டு, ஏன் டெல்டாவில் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் தோற்று போட்டுச்ச டிவிக்கு அங்கே ஜென்சி இல்லையா? அங்கே எல்லாம் செத்து போயிட்டாங்களா? ஜென்சி எல்லாம் ஜென்சி போட்டானா? ஜென்சி யார் சொன்னது? இப்படி ஒரு கருத்து உருவாக்கப்படுகிறது. ஏனென்றால் திராவிட இயக்கத்தின் கொள்கை, பெரியார் அண்ணாவின் கொள்கை பரவி தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் வியாபிக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டைல் இந்தியாவையே புரட்டி போட ஒரு கட்டம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் எப்படியாவது திசை திருப்பணும். அதுக்காக இளைஞர்கள்லாம் அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, ஒன்றும் கிடையாது. எப்பவும் போல வந்துக்கிட்டே இருக்காங்க.
ஒரு காலத்தில் இளைஞர்கள் யாருமே இல்லாத இப்போ திமுகவில் வந்தாங்க. ஒரு ஊரில் ஒரு நல்ல கெட்ட எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திமுககாரர் தான் பேசுவார். ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் கூட அவர் தான் பேசுவார். ஓகே. ஊரில் ஒரு அதிகாரி வந்தால் கூட அவர் தான் போய் நிற்பார். அவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஓகே. காங்கிரஸில் இளைஞரே கிடையாது. அப்படி ஒரு கட்சி இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி படித்து முன்னேறி வருகிறார்கள், சாதனை படைக்கிறார்கள். உடனே திட்டமிட்டு இது ஒழிப்பதற்கு இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், அது ஆவியாக மாறப்போகுது. ஆவியாக மாறுறதுக்கு இடைப்பட்ட இந்த இடம் இருக்குது பாருங்கள், தண்ணி ஆவி, இந்த ரெண்டாக மாறப்போகிற அந்த கட்டம், அதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுங்கிறான். அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட் மாதிரி இப்போது பெரிய அளவுக்கு புரட்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. திராவிட இயக்க மாற்றம் வருது. இப்போ இளைஞர்களை ஒழிச்சு கட்டணும், இந்த இளைஞர்களெல்லாம் திசை திருப்பணும். அதுக்காக ஜென்சி போய் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா? இவ்வளோ பேர் இருக்காங்களே, மேலும் அவங்கள பதப்படுத்துவது யார்? திமுக தானே பதப்படுத்தி கொண்டு வர்றாங்க, மற்ற யாருமே இல்லையே. திமுகவில் உள்ள மூத்தவர்கள்னு சொல்கிறாங்க. அது மூத்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், டிஆர் பாலுவாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவ்வளோ ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறார்கள், எவ்வளோ உழைப்பை தந்திருக்கிறார்கள், எவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறார்கள். புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு? அது எப்போ வந்தவர்? அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? மற்ற கட்சியில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? ஏதோ ஆசைப்பட்டு திடீர்னு கடையை திறக்கிறாங்க, நம்மளும் கடையை திறப்போம், ஓடுதான்னு பார்ப்போம்னு. கடை திறக்கிறது பெருசு இல்லை, சரக்கு என்ன, சரக்கு தான் முக்கியம். இந்த சரக்கு இந்த மக்களுக்கு உரிய சரக்கு, இந்த மக்களை உயிர்ப்பிக்கும் சரக்கு, அதுதான் திமுக இருக்கின்ற அந்த கொள்கை தத்துவம். இவங்கெல்லாம் அதை வந்து காப்பி அடிச்சுட்டு வந்து காலி பண்ண அல்லது எதிரிகளுக்கு அம்பாக நிற்கிறார்கள். எனவே ஜென்சிங்கிற அதெல்லாம் அந்த பாச்சாலாம் இல்லைப்பா, நம்ம இப்படி ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா சார்? ஒரு பக்கம் ஏற்கனவே இளைஞர்கள் இருக்கிறாங்க, இல்லை மாற்று கருத்து இல்லை, அவங்களை அங்கீகரிக்கணுன்றது ஒன்று இரண்டு பேர் மாற்று சிந்தனை இருக்கலாம், ஏன் அங்கே போகலாமேன்னு இருக்கலாம், அவர்களையும் பண்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் வா உன்னை நான் பண்படுத்துகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதை பண்படுத்துகிற வேலை இவங்க தானே செய்கிறாங்க. இளைஞரணின்னு ஒன்றை உருவாக்கியது யார்? இளைஞரணி என்று உருவாக்கியதற்காக இன்றைக்கு நேத்தா நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்கு எப்போலேருந்து கொண்டு வந்திருக்காரு. இளைஞர் படையினே ஒன்று வச்சுருக்கேன், இளைஞரணி மாநாடுனே நடத்திட்டு இருந்திருக்காங்களே. இது யார் நடத்துறது? எந்த கட்சி நடத்தியிருக்கு? காங்கிரஸில் இளைஞர் மாநில இளைஞர் காங்கிரஸ் மாநாட்டெல்லாம் நான் பொறுத்து நடத்துறது விட்டா. திமுக எப்போ நடத்தியிருக்காங்க? இளைஞர் படை, இளைஞர் ஊர்வலம், இளைஞர் அணிவகுப்பு, இளைஞர் மிதிவண்டி பேரணி இவ்வளோ நடத்தியிருக்காங்களே. எனவே திமுகவும் இளைஞர்களும் இரண்டரை கலந்துருக்கிறார்கள், அது எந்த விதமானதில்லை. இப்போ அதிகமாக நிறைய பேர் வர்றாங்க, அமுதர் சொன்ன மாதிரி நிறைய பேர் படித்து நிறைய பேர் வர்றாங்க, திராவிட இயக்க கொள்கைகளை அச்சை போட்டுக்கிறார்கள். இப்போ வந்து எல்லாம் பயப்படுறான், ஐயோ திராவிட இயக்கம் மேலே போகுது, படித்தவங்க கையில் போச்சு, இளைஞர் கையில் போகுது, இன்னும் வேகமாக போகுது அப்படிங்கிற பயத்தில் இதை ஒழிச்சு கட்டுறதுக்கு திட்டமிட்டு நடக்கக்கூடிய சதி. இளைஞர்கள் என்றும் திமுகவின் பக்கம்தான், திராவிட இயக்கத்தின் பக்கம்தான், மாணவர்கள் என்றும் இதே பக்கம்தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ அவங்க பக்கத்தில் அரசியல் சட்டமன்றத்தில் நடக்குது பாருங்க நிகழ்ச்சி, இதெல்லாம் பார்த்து எத்தனை ஜென்சி வந்து மகிழ்ச்சி அடைகிறவங்க, பாராட்டுறவங்க சிரிக்க மாட்டாங்களா? நிச்சயமா சார். என்னையாவது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு. ஏதோ ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றதை வைத்துக்கொண்டு கூத்தடிக்கக்கூடாது, இதை வைத்துக்கொண்டு பேசக்கூடாது. இளைஞர்கள் தெளிவாக சிறப்பாக இருக்கிறார்கள், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதைத்தான் கம்பேக் என்ற நிலையிலே சிறப்பாக அவங்க வந்து திசை திருப்புறாங்க. திருடனே திருடன் ஓடுற மாதிரி வேற திசை திருப்புறாங்க. ஆமை முயல் ஓட்ட மாதிரி நாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், அதை எப்படியாவது ரெஸ்ட் எடுக்க வரது பார்க்குறாங்க. இளைஞர்களை திருட பார்க்கிறார்கள், திசை திருப்ப பார்க்கிறார்கள். நாம் அப்படி இல்லை, எப்போதும் போல் இளைஞர்களை அனுபவிக்க செய்கிறோம், இளைஞர்களை அரவணைக்க செய்கிறோம், இளைஞர்களுக்கு தேவையானதை ஊட்டுகிறோம். அந்த பணியில் தான் ஒரு தாயிடத்திலிருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இளைஞர் படையை, இளைஞர்களை ஊக்குவிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். இது புதிதல்ல,
பழுதுதான், ஓகே பழசுதான். ஆனால் ரொம்ப வேகமாக சிந்திக்கப்படுது. ஓகே. காரணம் இளைஞர்கள் வேகமாக வந்து குவியிறாங்க, இணைகிறாங்க, படிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, ஓகே. ஆராய்ச்சி பண்ணுறாங்க, திராவிட இயக்கத்தை பற்றி பிஹெச்டி பண்ணுறாங்க. நிச்சயமா சார். அதாவது தேர்தலுக்கு முன்பாக கூட சில திசை மாறி போயிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியான இந்த 3 மாதத்திற்குள்ள திமுகவினுடைய தேவை இன்னும் எந்த அளவுக்கு அவசியம்னு உணர்ந்தவர்களும் இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது வரைக்கும் நல்ல வாய்ப்பு தான். நல்ல வாய்ப்பு. இந்த ரெஸ்டிங் பீரியட் இருக்கு பாருங்க, இது ரொம்ப நல்லா. அதான் திமுக தலைவர் பேசும்போது அதான் சொல்றாரு, இது ஒரு வாய்ப்பா நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொன்னாரு. ஒரு காலத்திற்கேற்ற ஒரு மாற்றம் தான். தமிழ்நாடு என்னைக்கும் சமூக நீதி பாதையிலிருந்து மாறிவிடக் கூடாது என்பதற்கான ஒரு மாற்றமாக இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டம் இருந்திருக்குது அப்படிங்கிறதா பங்கு கொண்ட விருந்தினர் பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.